சுதந்திரம் என்பது சும்மாவா வந்ததே. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது சும்மாவா வந்ததே. சுப்பிரமணிய சிவம் அந்த சிறுவயதுக்குள் நிகழ்த்திய சாதனைகளை பற்றி நீங்கள் சொன்னதை கேட்டபோது சிலிர்ப்பாக இருந்தது. அதே காலகட்டத்தில் இவர்களுடன் ஒருவராக இன்னொரு சுப்பிரமணியம் இருந்தாரே, அவரை பற்றி சொல்லுங்கள் தாயே. மகனே சிவா, நீ வரகநேரி வெங்கடேச சுப்பிரமணியனை பற்றித்தான் கேட்கிறாய் என்று நினைக்கிறேன். வாவேசு ஐயர் என்பது இந்த உலகம் அழைத்த பெயர். என் மகன் இந்த சுப்பிரமணியனோ மிகச்சிறந்த அறிவாளி, படிப்பாளி, புனை கதை படைப்பாளி, எல்லாம் இருந்தும் மிக பெரும் ஆயுத போராளி. அதுதான் அவனை இந்த உலகுக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. திருச்சி வரகநேரி வெங்கடேச ஐயரின் மகனாக 1881 பிறந்தவன் இந்த சுப்பிரமணியன். சிறுவயதில் கல்வியில் நாட்டம் கொண்டவனாயிருந்தான். தாய்மொழியான தமிழுடன் சேர்த்து கிரேக்கம், லத்தீன், பிரெஞ்சு, ஆங்கிலம், சம்ஸ்கிருதம் ஆகிய மொழிகளிலும் ஆழ்ந்த புலமை அவனுக்கு இருந்தது. 12ஆம் வயதில் மெட்ரிகுலேஷன் தகுதி தேர்வு எழுதி மாநிலத்தில் 5ஆவதாக வந்தான். திருச்சி ஜோசப் கல்லூரியில் கல்வி கற்றான். 16ஆம் வயதில் BA பட்ட தேர்வில் மாகாணத்தில் முதலாவதாக தேறி வந்தான். பின் MA பட்டமும் பெற்றான். பின்னாளில் சென்னை சென்றவன் வழக்குரைஞர் தேர்வில் முதல் பிரிவில் தேர்ச்சி பெற்று சென்னை மாநகர் ஜில்லா கோர்ட்டில் முதல் வகுப்பு பிளீடராகச் சேர்ந்து வக்கீல் தொழிலை மேற்கொண்டான். திருச்சிக்கு திரும்பியவன் அங்கும் வழக்குரைஞர் தொழிலை நடத்தினான். திருச்சி வரகநேரி வர்த்தக சங்கம், ஜனோபகார நிதி முதலிய நிறுவனங்களையும் அவன் நடத்தினான். 1907 பாரிஸ்டர் பட்டம் பெறும் விருப்பத்தின் பேரில் லண்டன் சென்றான். அங்கே அவனது வாழ்க்கையை திருப்பி போட்டது இந்தியா ஹவுஸ். பாரிஸ்டர் பட்டம் பெற வந்தவனை பாரத சுதந்திர போராளி ஆக்கியது இந்தியா ஹவுஸ். வீர சாவர்கர், ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா, TSS ராஜன் இவர்களின் தொடர்பால் அவன் இரகசிய இயக்கமான அபினவ பாரத் சங்கத்தில் உறுப்பினரானான். பிபின் சந்திரபால், லாலா ஹர்தயால், மேடம் காமா இவர்கள் எல்லோருடனும் அவனுக்கு நெருங்கிய பழக்கம் ஏற்பட்டது. லண்டனில் இருந்தபடியே பாரதியின் இந்தியா இதழுக்கு எழுச்சியூட்டும் கட்டுரைகளை எழுதி அனுப்பி வந்தான். இந்தியா ஹவுஸில் தங்கியிருந்த சிலர் விடுதலை இயக்கத்தில் ஈடுபட தீவிர போர் பயிற்சிகளை எடுத்தார்கள். அவர்களில் ஒருவனாக வாவேசுவும் துப்பாக்கி சுடும் பயிற்சி பெற்றான். தான் பெற்ற பயிற்சியை மற்ற இளைஞர்களுக்கும் அளித்தான். அப்படி பயிற்சி பெற்றவர்களில் ஒருவன்தான் மதன்லால் டிங்ரா. கர்சன் வில்லியை லண்டனில் சுட்டுக் கொன்றுவிட்டு தூக்குமேடை ஏறி வீர மரணத்தை தழுவினான் டிங்ரா. இந்த வீரச் செயலுக்கு அவனை தயார்படுத்தி பயிற்சி கொடுத்தவன் வாவேசுதான். இந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியா ஹவுஸ் வேட்டையாடப்பட்டது. சாவர்கர் கைது செய்யப்பட்டான். அதில் தங்கியிருந்த வீரர்கள் பலரும் தலைமறைவானார்கள்.
பாரதத்தின் விடுதலைக்காக பாதை மாறிய போதிலும் பாரிஸ்டர் படிப்பையும் வாவேசு விட்டுவிடவில்லை. அவன் படிப்பில் தேர்ச்சி பெற்றான் என்றாலும் பட்டமளிப்பு விழாவில் ஒரு சிக்கலை எதிர்கொண்டான். பாரிஸ்டர் பட்டமளிப்பு விழாவில் ராஜ விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டால் மட்டுமே பட்டமளிப்பார்கள். ஆனால் வாவேசு பட்டமளிப்பு விழாவில் ராஜ விசுவாச பிரமாணம் எடுக்க மறுத்தான். அதனால் அவன் பட்டமும் பெற இயலவில்லை. ராஜ விசுவாச பிரமாணம் எடுக்க மறுத்ததால் அவனை கைது செய்ய ஆங்கில அரசு ஆணை பிறப்பித்தது. மாறுவேடம் பூண்டான் வாவேசு. சாவர்கரை சந்தித்தான். அவனோ வாவேசுவை எப்படியாவது இந்தியாவுக்கு தப்பிச் சென்று விடு என்று அறிவுறுத்தினான். இப்போது சீக்கியர் போல வேடம் புனைந்து பிரான்ஸ் சென்றான் வாவேசு. அங்கே அவனை வேவு பார்க்க வந்தவனிடம் தன் பெயர் வீர விக்ரம் சிங் என்றான். துருக்கிக்கு தப்பிச் சென்றான். அங்கிருந்து கொழும்பு வழியாக இந்தியாவுக்கு வந்தான் வாவேசு. அவனது இந்த பயணம் வீரதீர சாகசங்கள் நிறைந்ததுதான். மாறுவேடத்தில் ஐரோப்பிய நாடுகள் பலவற்றிலும் சுற்றி பிரிட்டிஷ் உளவாளிகளை வெற்றிகரமாக ஏமாற்றி 1910 புதுச்சேரிக்கு வந்தான் வாவேசு. புதுச்சேரிதான் இந்த இளம் வீரர்களை ஒன்று சேர்த்து தீவிர தேசியத்தின் அதிதீவிர செயல்களை செய்வதற்கான களமாக மாற்றியது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். எத்தனை எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை எத்தனை செக்கிழுத்த